Listen carefully. Please sit straight. இந்த 9ஆம் எண்ணில் நித்யானந்தா பிறந்தது அவருக்கு ஒரு கிஃப்ட் தான். இந்த ஆண்டு 2025 அப்படின்ற ஆண்டு மிக மிக ஒரு வைரம் பதித்த ஒரு கிரீடம் போல அவருக்கு ஜொலிக்கவிருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அன்பிற்கினிய நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் JNS செல்வன், எண் கணித நிபுணர். அதாவது மக்களை ஆட்சி செய்ய 9க்கு மேல் ஒரு எண்ணும் இல்லை, 8க்கு மேல் எந்த எழுத்தும் இல்லை. இது நியூமராலஜி மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒன்று, சால்டியன் மெத்தட் அப்படின்ற மெத்தடில். அதுபோல் மக்களை அடக்கக்கூடிய சக்தி இந்த 9ஆம் எண்காரர்களுக்கு உண்டு. வேறு எண்காரர்கள் மற்றவர்கள் அடக்க முடியாது. 9இல் பிறந்தவர்கள் மட்டுமே பிறரை அடக்கி ஆளும் வேலைகளை பார்த்து கொண்டிருக்காரு இன்னைக்கு உலகம் முழுக்க. நன்மைகளை கொடுப்பதில் ஒரு கிரியேட்டராகவும் தீமைகளை அடக்குவதில் ஒரு டிக்டேட்டராகவும் உள்ளவர்கள் தான் இந்த 9ஆம் எண்காரர்கள். சந்தர்ப்பங்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள், சதிகாரர்களை ஒன்றா இரண்டா என்று ஆக்குவதற்கு துவட்டி எடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு ஏதேனும் தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னா முடிஞ்சு. மற்ற நபர்கள், அதிகாரிகளும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, இவர்களிடம் வேலை செய்ய மிகவும் அஞ்சுவார்கள். ஏன்னா எதையாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கரெக்டாக தப்பு செய்பவர்கள் மாட்டிக்கிறவங்க இவங்ககிட்ட. பிறரோட சண்டை போடுறதில் அதிகமான விருப்பமுடையவர்கள் இந்த 9ஆம் எண்காரர்கள். அதாவது 9, 18, 27 அல்லது பெயர் எண்ணில் 9 இப்படி இருந்தால் இவர்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஏதேனும் ஒரு வகையில் அவர்களை குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தேசபக்தி மிகுந்தவர்கள் இவர்கள், அதிகமாக இவர்கள் தான். துரோகம் செய்பவரை துண்டித்து விடுவார்கள். மிகவும் வணக்கத்திற்குரியவர்களும் உலகத்தில் இவர்களே. அந்த அளவுக்கு இந்த 9ஆம் எண் மிக பிரபலமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. கோபத்தை தவிர்த்து பிறரையும் அவர்களுடைய சொற்களையும் இவர்கள் கேட்டால் சரித்திரம் படைக்கலாம் என்றென்றும். இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக, அதாவது 2025 அப்படின்ற 9ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஒரு பொற்குவியல் போல இருக்க போகிறது. கட்டுக்குள் கொண்டு வர முடியாத எந்த ஒரு வேலையையும் இவர்களிடம் கொடுத்தால், பஞ்சாயத்து உட்பட இவர்கிட்ட கொடுத்தா நிச்சயமாக அதை அடக்கி ஆண்டு அதை வெற்றி அப்படின்ற அந்த தகுதியை அறிவிக்கும் வரை அவர்கள் விடமாட்டார்கள். நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த இவங்களுக்கு ஒரு ஆற்றல். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இராணுவத்துறையும் காவல்துறையிலையும் மிகப்பெரிய பதவியிலையும் அரசு பதவியிலையும் இந்த 9ஆம் எண்காரர்கள் தான் இருக்காங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது. போலீஸ் அப்படின்னு கூட்டி பார்த்தா 27 நம்பர், 2 7 கலந்த 9. அதனால தான் போலீஸ் அப்படின்னாலே ஒரு சின்ன கலக்கம். அதாவது எவ்வளவுதான் ஒரு டாமினேட்டன் பவரில் இருந்தாலும் கூட போலீஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கிற. அதுக்கு காரணம் இந்த 27 என்ற அந்த 9ஆம் எண் தான் பிறரை கலக்கப்படுத்துகிறது. உடல் உஷ்ணம் எப்பொழுதும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வாமை இருக்கும், சிறுநீரக பிரச்சனைகள் கூடவே அவங்களுக்கு லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்கலாம். இதையெல்லாம் தவிர்க்க இவர்கள் உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ரைட்டு. இப்போ 9ஆம் எண்காரர்களை பற்றி விலாவாரியாக 9 பற்றியே பேசிக்கிட்டே இருக்குமே. அப்போ அடுத்து என்ன, ஏதோ ஒரு பீடிகையோடு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். நித்தமும் ஆனந்தம் இனி இவருக்கு அப்படின்னு ஒருத்தரை நம்ம பர்டிகுலராக ஒருத்தரை பேச போகிறோம். உலக புகழ்பெற்ற, இப்பொழுது புகழ்பெற்று கொண்டிருக்கும் ஒருவர். அதிரடி மன்னனாக, ஆர்ப்பரிக்கும் பேச்சாளராக, தன்னம்பிக்கை நாயகனாக தினந்தோறும் ஏதாவது ஒரு மீடியாவில் தோன்றி ஆன்மீக விஷயங்களை பிழிந்து எடுத்து கரும்பு சாறாக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இவர், தெய்வீக உணவை அளித்து கொண்டிருக்கும் இவர் சுவாமி நித்யானந்தா என்ற பரமஹம்ச நித்யானந்தர். இவரை பற்றி தான் இப்போ பேச்சு அதிகமாக மீடியாவில் அடிபடுது. மீண்டும் தியான பீடத்துல இருந்து மக்களுக்கு அருளாசி வழங்க தயாராகிவிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
சரி, நித்யானந்தாவுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 1/1/1978. இதையெல்லாம் கூட்டினா 27, 2 7 கலந்த 9. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் தான் அவருக்கு. இந்த 9ஆம் எண் எத்தனை வழக்குகளையும் அவமானங்களையும் சந்தித்திருந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் மீண்டும் துளிர்த்து எழும் நம்பர் தான் இந்த 9. அவர் என்ன நடந்துட்டு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். இந்த 9ஆம் எண்ணில் நித்யானந்தா பிறந்தது அவருக்கு ஒரு கிஃப்ட் தான். இந்த ஆண்டு 2025 அப்படின்ற ஆண்டு மிக மிக ஒரு வைரம் பதித்த ஒரு கிரீடம் போல அவருக்கு ஜொலிக்கவிருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நவரசங்களையும் உள்ளடக்கிய நித்யானந்தாவிற்கு நல்ல காலம் நிச்சயமாக பிறகு போகிறது. வரும் 2025. இந்த 2025 தான். ஏன்னா 2025 கூட்டி வரும் எண் பார்த்தீங்கன்னா 9. அவருக்கு புத்துயர் அளிக்க தயாராகிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். வழக்கம் போல அவர் ட்ரேட்மார்க்கான ஆனந்த சிரிப்புடன் வலம் வரப்போகிறார். உலகம் முழுக்க நிச்சயமாக வலம் வருவார். நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவருக்கு சாதகமான தீர்ப்புகள் கண்டிப்பாக வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஆண்டினுடைய கூட்டுத்தொகை தான் இவரை நீதி வழங்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப உதவிகரமா இருக்கு. இதனால மீண்டும் இவரை நம் நாட்டிலே கூட காணலாம். வரும் செப்டம்பர் மாதம் இவருக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்தியாவிலே கூட அவர் நீதியினுடைய அடிப்படையில வந்து சேரும் வாய்ப்பு நிறைய இருக்கு. இவரை பற்றிய வெறுப்புணர்வு பேச்சுக்கள் இனிமேல் எங்கும் எடுபடாது அப்படின்னு தான் தோணுது. இந்த 9ஆம் ஆண்டு அந்த மாதிரி அவரை கொண்டு வந்து சேர்க்கும். இவர் மட்டும் உணர்ச்சிப்படுவதை நிறுத்துவதும் அதை தவிர்த்து கொள்வதும் பிறர் ஆலோசனைகளையும் புறந்தல்லாமல் ஏற்றுக்கொள்வதும் வருங்காலத்தில் இவருடைய புகழுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா அமையும். அதனால இவர் புகழின் உச்சிக்கு செல்வதற்கு பிறருடைய ஆலோசனையும் ஏற்பதே நல்லது. இவருக்கு உதவிகரமாக இருக்கும் என்பது நிச்சயம். எப்படியோ தியான பீடம் இனிமேல் பரபரப்பாக இயங்கும் என்பது மட்டும் நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.